வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் துலாம் ராசியில் விருச்சிகத்தினுடைய லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 195 டிகிரியில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 5வது ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பூரம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் 1 பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி இந்த சிம்ம ராசி. ஏன் அற்புதமான ராசின்னு சொல்கிறோம்னா, காட்டுக்கு எப்படி சிங்கம் ராஜாவோ அதுபோல் உங்களுக்கு நீங்களே தான் ராஜா. ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா எப்படியாவது செஞ்சுருவீங்க. அதே ஒரு விஷயம் செய்யவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டா உயிரே போனால் கூட செய்ய மாட்டீங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை நான் பேசணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு 4 தடவை நான் யோசனை பண்ணி பேசணும். காரணம் என்னென்னா, நான் ஒரு அர்த்தம் சொன்னால் நீங்கள் 2 அர்த்தம் அதில் கண்டுபிடிப்பீங்க. உங்களுடைய மைண்டு ஷார்ப்பான மைண்டு. இப்படி இருக்குமா, இது உண்மையா, இவர் சொல்கிறது நடக்குமா, எதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம், எதுக்கு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு குறுக்கு விசாரணை தோணக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி. அதுக்கு தான் சொல்லுவாங்க சிம்ம ராசியாக உங்கள்கிட்ட பேசவே முடியுதுப்பா அப்படிம்பாங்க. அப்படியாப்பட்ட இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு குருவுடைய பார்வை சூப்பராக இருக்குது. ஏன்னா நவகிரகங்களையே ராஜா யார்? குரு. அந்த குரு பார்த்திங்கன்னா மேச ராசியில் இப்போ ஜென்மத்தில் இருக்கிறார். மேச ராசியில் ஜென்ம குருவாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, 5ஆம் இடமா குரு எப்பயுமே 5, 7, 9 இந்த 3 வீடு பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ 5ஆம் இடமா யார் பார்க்குறாரு? சிம்ம ராசி, உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. 7ஆம் இடமா துலா ராசி பார்க்குறாரு. 9ஆம் இடமா தனுசு ராசி, தன் சொந்த வீட்டையே பார்க்குறாரு. அப்போ இந்த 3 ராசிக்காரங்களுக்கு குரு பார்த்திங்கன்னா அள்ளி கொடுத்துருவார். எனக்கு ஒன்றும் அப்படிலாம் அள்ளி கொடுக்கலைங்க அப்படி நீங்கள் மனசில் தோணலாம். ஆனால் குருவுடைய பார்வை 5, 7, 9 குரு இருக்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார், குரு பார்க்கும் இடத்துக்கும் பலன் செய்வார். அப்போ குரு சிம்மராசி பார்க்கும்போது நல்ல பலனை கொடுத்துருவார். ஆனால் குரு இருந்தும் நல்ல பலன் கொடுக்கல, நீங்கள் முன்ன மனசில் நினச்சி பார்த்தீங்களா, குரு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறீங்க தவிர ஒன்றும் கொடுக்கலைன்னு. அதுக்கு காரணம் என்னென்னா, கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடமா மேச ராசி, 7ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு, சிம்ம ராசி தான் பார்ப்பார். குரு எப்படி 5, 7, 9 பார்க்குறாரோ அதுபோல் சனி 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடமா மேச ராசி, 7ஆம் இடமா சிம்ம ராசி, 10ஆம் இடமா விருச்சிக ராசி பார்க்குறாரு. அப்போ குருவுக்கும் சனிக்கும் பார்த்தீங்கன்னா பகைவன் சேராது. அப்போ நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ கொடுக்குறியா நான் கொடுக்க மாட்டேன், அப்போ நீயே கொடுக்கும்போது நான் ஏன் கொடுப்பேன், அப்போ நான் கொடுப்பேன், அப்போ நீ கொடுக்கும்போது நானும் கொடுப்பேன், அவங்களுக்குள்ளார போராட்டம். அப்போ பார்த்து பாவின்ற பேர். அதனால் இப்போ உங்களுக்கு 2 கிரகங்களும் ஒன்றா சேரும்போது என்ன பண்ணுவான், செலவு பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நல்லது. கையில் வச்சு பண்ண முடியாது. கடனோ உடனோ வாங்கி வீடு கட்டுறதோ, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ, கல்யாணம் பண்ணுறதோ, இது போல் அசையாத சொத்து சுப செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கடன் கட்டுறதுக்கு குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் கையில் வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்யலாம்னா சனி கெடுத்துருவார். அதுதான் சொல்லுவாங்க, சனி தடுப்பார் எவர் கொடுப்பார். ஒரு சுபகாரி கையில் வச்சுக்கிட்டு செய்யலாம்னு நினச்சோம்னா இன்றைக்கி ஒரு சம்பளம் வாங்கினோமா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ₹1 பாக்கெட்டில் இருக்காது. ஏன்னா சனி உடனே அதை கெடுத்துட்டு போயிடுவோம்.
அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது குரு வந்து பார்க்கும்போது இடம் மாறும்போது அப்போ சனி மட்டும் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் சனி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கெட்டவன் தான் சொல்லுவாங்க. ஆனால் சனி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே 3 பேர்த்துக்கு நல்லது பண்ணுவார். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்துல பார்க்குறவங்களுக்கு நல்லது பண்ணுவார். அப்போ மேச ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசிக்கு நல்லது பண்ணுவார். அப்போ உங்களுக்கு சிம்மம் வந்து விலகி போகும்போது சனி மட்டும் தனித்து பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையான பவர் கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைச்சிடுவார். ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. போஸ்ட்மேனுடைய வேலை என்ன? நமக்கு வந்த லெட்டரை கொண்டு வந்து நம்ம கையில் அப்படியே ஒப்படைக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சனி வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கணும், உங்களுடைய தேவை என்ன, படிக்கிறீங்களா படிப்பு கொடுத்துருவார். திருமணம் எதிர்பார்க்குறீங்களா திருமணத்தை கொடுத்துருவார். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறீங்களா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். வெளிநாடு வெளிப்பிரியணம் போக நினைக்கிறீங்களா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொடுத்துருவார். அப்போ என்னன்னா 2 பேருமே குடிகாரனும் நல்லவனும் ஒன்றா சேரும்போது அடிச்சுக்குவாங்கன்ற மாதிரி யாராவது ஒருத்தர் விலகி போயிட்டால் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். அப்போ உங்களுக்கு சனியுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா இந்த குரு உங்களுக்கு அடுத்து விலைக்கு போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகும்போது என்ன பண்ணுறாருன்னா மேசத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து ரிஷப ராசிக்கு வராரு. அப்போ ரிஷப ராசிக்கு குரு வரும்போது என்ன பண்ணுவார், அந்த சனி மட்டும் உங்களுக்கு தனித்து சப்போர்ட் பண்ணுவார். அப்போ இது இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்கும்போது கேது வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாக பார்க்குறாரு. ராகு போய் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் இடமாக பார்க்குறாரு. கேது 2ஆம் இடம்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானத்தை பார்க்குறாரு. பார்வையில் வரும்போது ராகு கேதுடைய பார்வை என்ன 3, 7, 11. அப்போ உங்களுக்கு வந்து 2ஆம் இடமாக கேது 2ஆம் இடமாக பார்க்குறாரு. கன்னி ராசியிலிருந்து உங்கள் ராசி 2ஆம் இடமாக பார்க்குறாரு. எப்பவுமே எல்லா ராசி இப்படி முன்னோக்கி போகும், இவர் பின்னோக்கி தான் வருவார். அப்போ 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ கன்னி ராசி 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ கேது 2ஆம் இடமாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ ஓரளவுக்கு கேது சப்போர்ட் பண்ணுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடமாக பார்க்குறாரு. ஹெல்த்து பார்க்குறாரு, ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகணும், உடல் உபாதைகள் கொஞ்சம் சரியாகும். இப்போ ராகு கேதுடைய பயிற்சி கலையப்போ அக்டோபர் 30. இப்போ அக்டோபர் 30னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், கிட்டத்தட்ட இந்த மாதமோட 5 மாதம் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவார்னா 1.5 வருஷம் ராகு கேதுடைய பார்வை காலம் 1.5 வருடம். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு 8ஆம் இடமாக ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. கேது பகவான் கன்னியிலிருந்து 2ஆம் இடமாக தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்குள்ளார இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் சரியாகும், மன சங்கடங்கள் கொஞ்சம் விலகும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன் சொல்லும்போது என்ன பண்ணுறோம், நம்ம ராசி அடிப்படையாக சொல்கிறோம். ஆனால் அதே ஒருத்தருடைய ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், லக்னத்தை அடிப்படையாக சொல்கிறோம். சரிங்களா? அப்போ முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுய ஜாதகம் 99% பேசும். ஆனால் அதே மாதிரி பேர் ராசின்றது வந்து 10%, 15% தான் பேசும். சரிங்களா? அப்போ உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்கா ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அப்போ இதை தவிர உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னா மகரத்தில், அதாவது உச்சத்தில் இருக்கிறார். இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடம்ன்றது என்ன, ருண ரோக சத்ரு, அதாவது உடல் கஷ்டம், மருந்து மாத்திரை செலவு, தீய செலவு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ரு அப்படின்னா தேவையில்லாத வாதம், தேவையில்லாத சங்கம். உச்சத்தில் இருக்கிறார். உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராத தரித்திரியம். இப்போ செவ்வாய் வந்து உச்சத்தில் இருக்கும்போது அந்த உச்சன் பார்க்கக்கூடாது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் உச்சன் பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்தில் எந்த வளர்ச்சியும் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஜான் ஏறனா மூலம் சரியும், எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே உட்காந்துருவீங்க. சுயத்தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா உச்சனை பார்த்தால் பிச்சை எடுத்தால் கூட உங்கள் தரித்திரியமே தீராதுன்ட்டான். அதனால் உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பாருங்கள். அதே மாதிரி கூலி வேலைக்கு போகிறவங்க, சம்பளம் வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் கேட்குறேன்னா அந்த செவ்வாயோட சுக்கிரனும் போய் இணைஞ்சிருக்கிறாரு. சுக்கிரன்றது வந்து பார்க்கும்போது இணைஞ்சிருந்தாலும் அவரு நட்பில் இருக்கும்போது அடிமை தொழிலுக்கு அவஸ்தை இல்லை, பிரச்சனை இல்லை. சுயத்தொழில் பண்ணுறவங்களுக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி 10 பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு சிக்கலான நேரம். நல்லது பண்ணி பொல்லாப்புன்ற பேர், கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகைன்ற நேரம், பார்த்து பாவின்ற பேர் வர நேரம். அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளாரையே இப்போ கொஞ்சம் மன சங்கடங்கள் வர நேரம். கணவன் மனைவிக்குள்ளார சங்கடம், தாய் தந்தைக்குள்ளார பிரச்சனை. தாய் ஜாதகனும் தந்தைன்னு பார்த்துட்டாலும் அது தேவையில்லாத சங்கடம். ஏன்னா ஜாதகரும் தந்தை பார்த்துட்டார் அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே பஞ்சம்தான். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான்.
இருந்தாலும் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரம் உங்கள் சுய ஜாதகம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரா ஒன்று பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து கும்பத்தில் சனி பாய்ச்சியாக இருக்கிறாரு. ஆனால் புதன் போய் நட்புலேயும் சூரியனும் நட்பில் இருக்கிறாரு. அப்போ சனியோட சூரியன் சேரும்போது என்ன ஆகுது, ஜாதகருக்கு தந்தைக்கு வாதம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதனோடு இணைஞ்சிருக்கும் போது என்ன பண்ணணும், சொந்த பந்தங்களுக்கு பார்த்து பாவின்ற பட்டம் விலைக்கு தான் போவாங்க. விளையாட்டுத்துறையில் ஆர்வமாக இருக்கிறீங்களா, பலன் கிடைக்காது. கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா, தாமதமாகும். நகை வச்சுருக்கிறீங்களா, திருப்ப முடியல. வாங்கின கடனை கட்ட முடியல, கொடுத்த கடனை வாங்க முடியல, மொத்தத்தில் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமை. எப்படி பார்த்தாலுமே படித்த படிப்புக்கு உண்டான பலன் இல்லை, அந்த வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லை. போராட்டமான ஒரு நேரம். எதுக்குமே உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதா ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அப்படி ஜாதகம் நல்லா இருந்துச்சா 100% உங்களுடைய எதிர்பார்ப்பும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது இப்போ நடந்துகிட்ருக்கிறது சனி இப்போ 7ஆம் இடத்துல வந்து அவர் ஆட்சியாக இருந்தாலும் மாங்கலி ஸ்தானத்துக்கு பார்க்குறாரு. ஏன்னா மாங்கலி ஸ்தானத்தை இப்போ பார்த்துட்ருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும், ஏன்னா உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு வந்து மாங்கலி ஸ்தானத்துக்கு அதிபதியே அதாவது சனி தான். அவர் இப்போ 7ஆம் இடத்துல ஆட்சியவர் உட்காந்துருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் பார்வை கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஆனால் என்ன தான் நீங்கள் பொண்ணு பார்த்தாலும், என்ன தான் மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போனாலும் தாமதங்கள் ஆகிட்டு இருக்கும். செவ்வாய் தோஷமோ நாகதோஷமோ தாரதோஷமோ இருந்தால் கண்டிப்பாக திருமணம் தடையாகும். உங்கள் ஜாதகம் தோஷம் இருக்குதா இல்லையா ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. தோஷம் இருந்ததா, சனி 7 இருக்கிறார் இப்போ. அப்படி இருக்கிறதுனால என்னாகும், உங்களை பார்த்துட்டு போகிற நேரம் அவங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா உங்கள் நேரம் அவங்களுக்கு நல்லா இருக்குது, அப்போ உங்கள் நேரம் உங்களுக்கு நல்லா இல்லை. என்ன ரீசன், என்ன காரணம் அது பார்த்துக்கோங்க. ரெண்டாவது புத்திரஸ்தானம் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். கொடுப்பாங்க எடுத்துருவான். போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டியதில்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, எல்லாமே பார்த்துட்டீங்க. அப்போ எல்லாம் பார்த்து ஏன் தாமதமாகுது, அதுக்கு ஏதாவது 5ஆம் இடம் உங்களுக்கு எப்படி இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம். ராகு கேது இருக்குதா, கடுமையான புத்திர தோஷம். சனியோ அல்லது குரு இருந்தால் தாமதமாகும். எதுக்கும் உங்கள் ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. 5ஆம் இடம் நல்லா இருக்கா, 7ஆம் இடம் நல்லா இருக்கா, ரெண்டுமே நல்லா இருக்கா முதல்ல உங்கள் ஜாதகம் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது இப்போ செவ்வாய் அவர் உச்சத்தில் இருக்கிறாரு. அப்போ உச்சனை பார்க்குறாரான்றதை ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? அப்படி உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சா, சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு ஓரளவுக்கு போராட்டத்திலே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு போராட்ட களம், சங்கடங்கள் அனுபவிக்கக்கூடிய நேரம். அதனால் உங்கள் ஜாதகம் ஒரு தடவை கொடுத்து செக் பண்ணுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றி.